பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். ஐரோப்பாவில் மே மாதத்தில் அபூர்வமான வெப்ப அலை இரண்டாவது நாளாகவும் சாதனை நிலைநாட்டியுள்ளது. பிரான்சில் 13 மாவட்டங்களுக்கு கடும் வெப்ப அலை காரணமாக வானிலை அவதானிப்பு மையம் மெட்டியோ பிரான்ஸ் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரணமான அதிக வெப்பநிலை காரணமாக இதுவரையில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அரசு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் மின்சார பயன்பாட்டை அதிகரித்து நாட்டை விரைவாக மின்மயமாக்கல் திட்டத்தை மேக்ரோ முன்னெடுத்து வருகின்றார். பாரிஸில் கல்வி கட்டண உயர்வுக்கு எதிராக பாரிஸ் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். பிரான்சில் இருந்து வெளிநாட்டு மாணவர்களை வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். ஐரோப்பாவில் மே மாதத்தில் அபூர்வமான வெப்ப அலை இரண்டாவது நாளாகவும் சாதனை நிலைநாட்டியிருக்கின்றது. வட ஆப்பிரிக்காவில் இருந்து உருவான ஹீட் டோம் டு ஸ்தலோர் எனப்படும் வெப்ப காற்று மண்டலம் காரணமாக ஐரோப்பா முழுவதும் இரண்டாவது நாளாகவும் சாதனை அளவிலான வெப்பம் நிலவுகிறது. பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகளில் மே மாதத்திற்கே இல்லாத அளவுக்கு அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இந்த கடும் வெப்பத்தினால் 7 மரணங்கள் சம்பவித்ததாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை விஞ்ஞானிகள் இது காலநிலை மாற்றம், சோன்ஸ்மோ கிளிமேட்டிக்
தீவிரமடைவதை காட்டும் எச்சரிக்கை என கூறுகின்றனர். 33 பாகை செல்சியஸ் முதல் 36 பாகை செல்சியஸ் வரை வெப்பம் நிலவுகிறது என பிரெஞ்சு வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வெப்ப அலை வார இறுதி வரை தொடரக்கூடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் 13 மாவட்டங்களுக்கு கடும் வெப்ப அலை காரணமாக மே 27 புதன்கிழமை வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொத்தே டாமுவா செம்மஞ்சள் எச்சரிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 8 மாவட்டங்கள் இந்த எச்சரிக்கையில் இருந்தன. தற்பொழுது மொத்தம் 13 மாவட்டங்கள் கடும் வெப்ப ஆபத்தில் உள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. துசேவ்ர், சரோந்து மெரித்தீம், சரோந்து, ஜிரோந்து, மேலும் பிரித்தங், பெய் து லுவார் பகுதிகளிலும் வெப்ப அலை தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரணமான அதிக வெப்பநிலை காரணமாக இதுவரையில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அரசு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த மரணங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வெப்பத்துடன் தொடர்புடையவை என கூறப்பட்டுள்ளது. இந்த மரணங்களில் 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். 2 பேர் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட பொழுது உயிரிழந்திருக்கின்றார்கள். சில இடங்களில் வெப்பநிலை 37 பாகை செல்சியஸ் முதல் 38 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. மே மாதத்தில் இதுவரை பதிவான அதிக வெப்பமான நாள் 1944 ஆண்டில் வெப்பநிலை 24.4 பாகை செல்சியஸாக இருந்தது. அந்த சாதனையை 2026 முறியடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 36 பாகை செல்சியஸ் முதல் 40 பாகை செல்சியஸ் வரை வெப்பம் உயர்வடைந்திருப்பதாக மெத்தியோ பிரான்ஸ் காலநிலை அவதானிப்பு மையம் தெரிவிக்கின்றது. தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி, ட்ரோன்சி. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் எலிசே அரண்மனையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார். பிரான்சில் மின்சார பயன்பாட்டை அதிகரித்து நாட்டை மிக விரைவாக மின்மயமாக்கல் புரியும் தேசிய திட்டத்தை முன்னேற்றுவதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் தேசிய மின்மயமாக்கல் குழுவுடன் எமனுவல் மேக்ரான் கலந்துரையாடியுள்ளார். எரிபொருள் சார்ந்த ஆற்றலை குறைப்பது, மின்சார வாகனங்கள் மற்றும் மின்சார அடிப்படை அமைப்புகளை அதிகரித்தல், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்தல், தொழில் துறை மற்றும் போக்குவரத்து துறைகளை மின்மயமாக்குதல் என இந்த திட்டத்தின் நோக்கங்கள் மிக விரிவாக அறிவிக்கப்பட்டுள்ளன.
இந்த முயற்சி பிரான்சின் ஆற்றல் மாற்ற டிரான்சிஷன் எனர்ஜெட்டிக் கொள்கையின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் கல்வி கட்டண உயர்வுக்கு எதிராக பாரிஸ் பல்கலைக்கழகங்களின் மாணவர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மாணவர்கள் கட்டண டியூஷன் ஃபீஸ் உயர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் அவர்கள் பதாகைகள் ஏந்தி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். பல்கலைக்கழக கட்டணங்கள் உயர்த்தப்படுவது குறித்து மாணவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கல்வி அனைவருக்கும் சமமாகவும் குறைந்த செலவிலும் கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக இருந்தது. தெருக்களில் கோஷங்கள் எழுப்பி பதாகைகள் ஏந்தி போராட்டம் நடத்தி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயர், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து வெளிநாட்டு மாணவர்களை வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. சென்டோனி பகுதியில் வாழும் குடியேற்ற பின்னணி உடைய சில மாணவர்கள் பாடசாலை படிப்பை முடித்தவுடன் பிரான்ஸை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்படுகிறார்கள் எனும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் மிகவும் வறுமை நிறைந்த பாரிஸ் புறநகர் பகுதிகளில் ஒன்றான சென்டனியில் தொழில்நுட்ப உயர்நிலை பாடசாலைகளில் படிக்கும் பல இளைஞர்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி அச்சத்தில் உள்ளனர். 19 வயதான மாணவர் ஒருவர் 2019ஆம் ஆண்டு துனிசியாவில் இருந்து பிரான்சுக்கு வந்தார். 7 ஆண்டுகள் பிரான்சில் கல்வி கற்ற பின்னர் தற்பொழுது மருத்துவத்துறைக்கான BTS தொழில்முறை படிப்பில் பயிலும் அவர் தபால் நிலையத்தில் பெற்ற கடிதத்தில் OQTF எனப்படும் பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய உத்தரவை கண்டதாக கூறியுள்ளார். என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றும் தான் மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் அந்த மாணவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த 19 வயது மாணவர் ஒருவரும் சுற்றுலா விசாவுடன் சிறுவயதில் பிரான்சுக்கு வந்திருந்தார். தற்பொழுது மின் பொறியியல் BTS படிப்பில் இருந்தாலும் அவர் சரியான மாணவர் விசா இல்லாமல் இருப்பதாக உள்துறை அமைச்சகத்தில் இருந்து வெளியேற்ற உத்தரவு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தான் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக அந்த மாணவர் கூறியுள்ளார். இந்த மாணவர்கள் பெரும்பாலும் தங்கள் பெற்றோருடன் சிறுவயதில் நான் ஸ்டடி விசா மூலம் பிரான்சுக்கு வந்தவர்கள். 18 வயது வரை நாடு கடத்தலில் இருந்து பாதுகாப்பு இருந்தாலும் அதற்கு பின்னர் அவர்களது சட்ட நிலை சிக்கலாகி இருக்கிறது. 2025 ஜனவரியில் அப்போதைய உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரூத்தையோ உயர்நிலை பாடசாலை படிப்பு முடிந்த பின்னர் பிரான்சில் தங்குவதற்கான வேலை அனுமதி கால அளவை குறைத்திருந்தார். இதன் விளைவாக பல மாணவர்கள் வேலை, பயிற்சி மற்றும் மேல் படிப்பு வாய்ப்புகளை இழந்து வருகின்றனர். கட்டுமானம், மருத்துவ பராமரிப்பு, பொறியியல் போன்ற
தொழிலாளர்கள் பற்றாக்குறை உள்ள துறைகளில் கூட சில மாணவர்கள் வெளியேற்ற உத்தரவை பெற்றிருப்பதாக கல்வி ஆலோசகர்கள் கூறியிருக்கின்றனர். பிரான்ஸ் நாட்டில் விசா மற்றும் குடியிருப்பு ஆவணங்களை பெறும் நடைமுறை மிகவும் கடினம் அடைந்துள்ளதாகவும் சிலர் தங்கள் ஆவணங்கள் அங்கீகரிக்கப்பட 3 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டி இருப்பதாகவும் தகவல்களை பரிமாறியுள்ளனர். 2023-2024 காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதிக வெளியேற்ற உத்தரவுகள் வழங்கிய நாடாக பிரான்ஸ் இருந்ததாக பொது சட்ட பேராசிரியரான சர்ஸ் ஸ்லாமா தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 0652196008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.